தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள். உடனடியாக அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு பாரத பிரதமருக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க. அத இன்றைக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள் இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டார் செதர் தேங்காய் போல. ஏன் ரயில்வே திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பட்டவர்த்தமாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தமிழ்நாட்டிலே செயல்படுத்தப்படும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை விரைந்து வழங்கிடவும் முக்கியமான திட்டங்களை அனுமதித்திடவும் பிரதமருக்கு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு உரிய பதிலை தருவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று மத்திய அமைச்சர் கூறியிருக்கிறார்கள். ரயில்வேவுடைய திட்டங்களுக்காக, அதாவது பாதை அமைப்பதற்காக தேவைப்படுகிறது என்று மத்திய அரசு மாநில அரசுக்கு, ஏன்னா நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தேன், தொழிற்சாலை அமைக்கினாலும் சரி, நம்ம ரயில்வே திட்டங்களாலும் சரி, சாலை மேம்பாட்டு திட்டங்களாலும் சரி, அதற்கு நிலம் எடுக்கணும். LA என்று சொல்வார், லேண்ட் அக்யூசிஷன் ஆங்கிலத்தில். அந்த நில எடுப்பு படியில 4326 ஹெக்டேர் நிலம் கேட்டால் இவர்கள் 1052 ஹெக்டேர் நிலம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 24% மட்டுமே. நிலம் கையகப்படுத்துவதற்கு 1465 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. நிலம் கையகப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று முதலமைச்சர் கூறுவது பச்சை பொய் என்று மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் கடிதத்தின் மூலமாக இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் நேரமில்லை, எதற்கு நேரமில்லை? அவர் மாநாடு நடத்துவதற்கே அவருக்கு நேரம் போதவில்லை. இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு வருகிற 21ஆம் தேதி இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் 1,00,000 பேர்களை பங்கேற்கிற பூத் கமிட்டி மாநாடு. எதற்கு இத்தனை மாநாடு? ஏன் இந்த மாநாடு? ஸ்டாலினுக்கு நடுக்கம் வந்திருக்கிற காரணத்தினாலே மாநாடுகளை நடத்தி நடுக்கத்தை போக்குவதாக அவர்கள் இன்றைக்கு மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறார். மாநாடு நடத்துவதிலே இன்றைக்கு அக்கறை செலுத்துகிற திமுகவே அரசு இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். மாநாட்டுக்கு இன்னங்க யாராவது போனா அவங்களுக்கு முறுக்கு கொடுக்குறாங்க, கடலை மிட்டாய் கொடுக்குறாங்க, பன்னு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, டீ ஷர்ட் யூஸ் பண்றதுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க தான் ஏற்கனவே 525 வாக்குறுதியை நிறைவேற்றலையே. அந்த வாக்குறுதியெல்லாம் நீங்க நிறைவேற்றிருந்தாதான் தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமா வந்திருக்குமே. இப்ப தமிழ்நாடு முதன்மை மாநிலமா வந்திருக்கு. எதுல தெரியுமா? 10 லட்சம் கோடி ரூபாய் கடன், மூலதன செலவே கிடையாது, ஊதாரி செலவு செஞ்சு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். ஏப்பா உதயகுமார், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு தானே நாங்கள் இரட்டையில ஓட்டு போட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்கி இந்த சோழவந்தான் தொகுதியில் இரட்டையிலே மலரும் என்கிற உறுதியோடு தான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ நாங்கள் பேசுறது உங்களுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் போய் பக்கத்து வீடு எழுத்து வீடுலாம் சொல்லணும். உதயகுமார் ஒரு மொட்டை மண்ணை வந்து கத்துன்னு கத்துறாம்பா பாவம். இந்த சோழவந்தான் தொகுதியில் ரெட்டலையில் ஓட்டு போட்டு நம்ம எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணும்,